கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆராதனையில் பங்கு பெற வந்திருக்கிறவர்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் எழுந்து நின்று ஆண்டவருடைய பரிசுத்த பிரசன்னத்தை நோக்கி நாம் பார்ப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இந்த புதிய வாரத்திற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, மானானது நீருடைய வாஞ்சத்தை கதறுவது போல தேவனுடைய வாஞ்சையோடு உடைய சமத்துவம் வந்திருக்கிற உடைய அருமை பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய ஆலயத்தின் நன்மையினால் திருப்தியாவோம் என்ற வேத வசனத்தின்படியாக இந்த ஆராதனை மூலமாய் அவர்கள் திருப்தியாகத்தக்கதாக நீர் கிருபை தருவீராக. இந்த ஆராதனை மூலமாக தேவனை நாங்கள் பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது கொண்டு கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி பிடிக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் ஜீவனுள்ள பரம பிதாவே, ஆமேன். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையாகும். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாகும். நின்ற வண்ணமாய் இரண்டாம் பாமாலை கீதத்தை பாடுவோம். உம்மை துதிக்கிறோம் யாவுக்கும் வல்ல பிதாவே. பாமாலை எண் 2. நின்றபடியே ஜெபம் செய்வோமாக. எல்லா இந்தியங்களையும் எல்லா உரிமைகளையும் எல்லா ரகசியம் அறிந்திருக்கிற சர்வ வல்லமுள்ள கடவுளே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும்
உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் உமது பரிசுத்தாவின் ஏவுகளால் எங்கள் இதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியல்ல எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நாம் இணைந்து ஏறெடுப்போம். உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனிதர்களுக்கு பிரியமுண்டாவதாக. கர்த்தராகிய பிதாவே, பரமராஜாவே, சர்வத்துக்குள்ள பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமது சிறந்த மகிமை நிமித்தம் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராகிய பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற ஏமாட்டுக்குள்ளேயே எங்களுக்கு இருந்தும் உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிறவரே எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் அருளாசி பெற்றுகிறவரே எங்களுக்கு இருந்தும் நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர், இயேசு கிறிஸ்துவே, தேவனே ஒருவரே, பரிசுத்த ஆவியோடே, தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராய் இருக்கிறீர். ஆமென். நியாயப்பிரமாணத்தின் தீர்க்க தரிசனங்களையும் நமது ஆண்டவர் தொகுத்து அருளியது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, இஸ்ரவேலுக்கு நம்முடைய தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனத்தோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாய் என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறரிடத்திலும் அன்பு கூர்வாய் என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாண முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்பதே. இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள அன்பானவர்களே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டிச் சேருவதற்காக கடவுளுடைய கிருபையை தேடி முழங்கால் படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. செபம் பண்ண கடவுள். ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற நாம், இது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு உன்னதமான நேரம். நம்முடைய பலவீனங்களையும், நம்முடைய குற்றங்களையும், நம்முடைய குறைகளையும் ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்து, ஆண்டவரே நீர் பரிசுத்தராயிருப்பது போல என்னையும் பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே என்று சொல்லி அர்ப்பணிப்போம். பரிசுத்தத்தை விரும்புகிற ஒவ்வொரு மக்களுக்கும் அந்த பரிசுத்த தேவன் உதவி செய்கிறவராய் இருக்கிறார். உங்கள் பாவங்களை மேற்கொள்ளவும், உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிற காரியங்களை ஜெயிக்கவும் அந்த பரிசுத்த தேவன் நமக்கு பலத்தை தருகிறார். எனவே பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து, அப்பா என்னை பலப்படுத்தும், பாவத்தை மேற்கொள்ள கிருபை தாரும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம். பரிசுத்த நீ பரிசுத்த, பரிசுத்த நீ பரிசுத்தரே, பரிசுத்த நீ பரிசுத்த, பரிசுத்த நீ பரிசுத்தரே. நம்முடைய பொதுவான பாவரிக்கை ஜெபத்தை பயபக்தியோடு சேர்ந்து சொல்லுவோம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் எல்லாரும் விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்து நாமத்தை சொல்லி தீமையிட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். உடைய பரிசுத்த ஆவியினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை உயிர்ப்பித்தள்ளும். உடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவனுடலாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தம்முடைய உண்மையாய் மன்னித்திருக்கிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த அருள் வாக்கை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவர் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளமாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்.
பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடு உண்மையான விசுவாசத்தோடு தமிழத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பு அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளின்றி உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையில் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஆமென். தேவருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. நாம் அமர்ந்திருந்து இந்த நாளுக்குரிய திருமுறை பகுதியிலே வாசி கேட்போம். சுவிசேஷ வேத பாடம் வாசித்து முடிந்து பின்பதாக மகிழ்விக்கு மன்னா வாசிக்க நாம் கேட்போம். அப்பொழுது யோனத்தான் தாவீதை பார்த்து, தூரிக்கு வெளியே பாரும் என்றான். இருவரும் வெளியே புறப்பட்டு போனார்கள். அப்பொழுது யோனத்தான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை முன்னிட்டு தாவீதை நோக்கி, நான் நாளையாவது மறுநாளிலாவது என் தகப்பனுடைய மந்தை அறிந்து கொண்டு அவர் தாவீதை தயவாய் இருக்கிறார் என்று சொன்னேன். அதை அப்பொழுது உமது செவிகளுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. உமக்கு சொல்லி அனுப்பாதிருந்தார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் யோனத்தானுக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்யப்படவர். ஆனாலும் உமக்கு தீங்கு செய்ய என் தகப்பனுக்கு பிரியமாய் இருந்தால் அதை உமது செவிகளுக்கு வெளிப்படுத்தி நீ சமாதானத்துறை போக்கும்படிக்கு உண்மை அனுப்பிவிடுவேன். கர்த்தர் என் தகப்பனோடு இருந்தது போல் உம்மோடும் இருப்பாராக. மேலும் நான் உயிரோடு இருக்கையில் நான் சாகாதபடிக்கு நீ கர்த்தரின் மூலமாய் எனக்கு தயவு செய்ய வேண்டியதும் அல்லாமல் கர்த்தர் தாவீதின் சத்துருக்களாகிய ஒவ்வொருவரையும் பூமியின் மேல் இராதபடிக்கு பேரறிவும் போது நீ என்றென்றைக்கும் உமது தயவை என் வீட்டை விட்டு அகற்றி விடாமல் இருக்க வேண்டும் என்றான். இப்படி யோனத்தான் தாவீதின் குடும்பத்தோட உடன்படிக்கை பண்ணி தாவீதுடைய சத்துருக்களின் கையிலே கர்த்தர் பரிந்து கேட்பாராக என்று சொல்லி யோனத்தான் தாவீதை மிகவும் சிநேகித்தபடியினால் பின்னும் அவனுக்கு ஆணையிட்டான். தன் உயிரை சிநேகித்தது போல அவனை சிநேகித்தான். பின்பு யோனத்தான் தாவீதை பார்த்து, நாளைக்கு அமாவாசை, நீ உட்கார வேண்டிய இடம் காலியாக இருப்பதனால் உண்மை குறித்து விசாரிக்கப்படும். காரியம் நடந்த போது 3ஆம் நாளிலே நீர் ஒளிந்திருக்கும் இடத்திற்கு தீவிரத்து வந்து ஏசேல் என்னும் கல்லறையிலே உட்கார்ந்திரும். அப்பொழுது நான் குறிப்பு வைத்து எய்கிறது போல அதற்கு பக்கமாக 3 அம்புகளை எய்து, நீ போய் அந்த அம்புகளை தேடிவா என்று ஒரு பிள்ளையாண்டானை அனுப்புவேன். இதோ அம்புகள் உனக்கு இப்புறத்திலே கிடக்கிறது, அவைகளை எடுத்துக் கொண்டு வா என்று பிள்ளையாண்டான் இடத்தில் நான் சொன்னால், நீ வாழும், அப்பொழுது ஒன்றுமில்லை, உனக்கு சமாதானம் இருக்கும் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இதோ அம்புகள் உனக்கு அப்புறத்திலே கிடைக்கிறது என்று நான் அந்த பிள்ளையாண்டான் இடத்தில் சொன்னால் நீ போய்விடும். அப்பொழுது கர்த்தர் உம்மை போக சொல்கிறார் என்று அறியும். நீயும் நானும் பேசிக்கொண்ட காரியத்துக்கு இதோ கர்த்தர் எனக்கும் உமக்கும் என்றென்றைக்கும் நடந்ததுக்கும் சாட்சி என்றான். வாசிக்க வேண்டிய முதலாம் வேறுபாடு வாசித்தார் என்று யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 18 வரை. யோவான் 10 7 முதல் 18 வரை. ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆழத்திற்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாய்
நானே வாசல். என் வழியாய் ஒருவன் பிரவேசித்தார், அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டறிவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். மேய்ப்பனாய் இல்லாதவன் ஆடுகள் தனக்கு சொந்தம் அல்லாதவனுமான கூலியால் ஓனாய் வருகிறதைக் கண்டு ஆடுகளை ஓடி போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். கூலியால் கூலிக்காக வேலை செய்கிறவனாகியால் ஓடி போகிறான். ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். நானே நல்ல மேய்ப்பன். பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிவோம், என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன். இந்த தொழுவத்தில் உள்ளவைகளை அல்லாமல் வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு. அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாகும். நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியால் பிதா என்னை அன்பாய் இருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். வாசிக்க வேண்டிய பாடம் வாசித்தாயிற்று. இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. மகிழ்விக்கும் அண்ணா அமர்ந்திருக்கும். ஒரே கடலும் ஒரே திருமுழுக்கும். நானே வாசல். என் வழியாய் ஒருவன் பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். யோவான் 10:9. நான் சொல்ல சொல்ல உங்களை சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். நானே வாசல். என் வழியாய் ஒருவன் பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். யோவான் 10:9. சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய பொதுவான அறிவிப்புகள். அன்பானவர்களே, இந்த ஆராதனையிலே இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சர்ச் சர்வீஸ்க்கு வரேன்னு சொல்லி யாரும் இருந்தால் இருக்கும் இடத்திலே எழுந்து நிற்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அப்படி யாரும் இருக்கீங்களா? இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சர்ச்சுக்கு வரேன்னு சொல்கிறவங்க வெளியில் இருக்காங்களா? அவங்கள உள்ள வந்து ஒரு அருமையான சகோதரி இன்றைக்கு நம்ம மத்தியில் வந்திருக்கிறாங்க. அவளை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் அவளை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. அன்பானவர்களே, இன்றைக்கு மாலை 5:30 மணிக்கு நம்முடைய ஆலயத்திலே வாலிபர் கூட்டம் நடைபெறும். பெற்றோராகிய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் வாலிப பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி மாலையிலே ஆலயத்திற்கு அனுப்பி வைக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கடந்த ஆண்டிலே நம்முடைய வாலிப பிள்ளைகளுக்கு டெய்லி டிவோஷன் ஒன்று கொடுத்து தினந்தோறும் வேதாமத்தை படிக்கிற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தோம். இந்த ஆண்டிலும் அதே போல் ஒரு டெய்லி டிவோஷன் கொடுப்பதற்காக ஏற்பாடு செய்திருக்கிறோம். எனவே இன்று மாலை அந்த டெய்லி டிவோஷன் அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படும். எனவே பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளை அனுப்பி வைக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் அந்த டெய்லி டிவோஷனை கொடுப்பதற்கு நம்முடைய திருச்சபை சார்ந்த ஒரு அங்கத்தினரை நான் அணுகினேன். அதுக்கு காரணம் என்னவென்றால், கடந்த டிசம்பர் மாதத்திலே நாம் ஏழைகளுக்கு கிறிஸ்மஸ் உணவு கொடுப்பதற்காக அறிவிப்பு செய்தோம். அநேகர் முன் வந்தார்கள். அப்பொழுது ஒரு குடும்பத்தினர், ஐயா நான் முழுவதும் நான் கொடுக்குறேன் என்று சொல்லும்போது, இவ்வளோ கொடுத்தா போதும், மற்றவங்களாம் ஃபில் பண்ணிட்டாங்கன்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, நான் எடுத்து வச்சிட்டேன், காணிக்கை எடுத்து வச்சிட்டேன், இதை நான் பயன்படுத்துறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை, எனவே இதை நான் பத்திரமா வச்சுருக்கேன், வேறு ஏதாவது காரியங்கள் என்றால் என்னை எப்படினாலும் அணுகவும் என்று சொன்னார்கள். எனவே ஐயாவுடைய ஞாபகம் வந்தது. அவளிடத்தில் நான் அணுகினேன். ரொம்ப சந்தோஷமாக 35 பிள்ளைகளுக்கு அவர்கள் கொடுப்பதற்கு அவர்கள் டொனேட் பண்ணியிருக்கிறார்கள். எனவே என் பெயர் சொல்ல வேண்டாம் ஐயா என்று சொன்னார்கள். அந்த அருமையான குடும்பத்தை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. எனவே பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளை தயவு செய்து உற்சாகப்படுத்தி
வாலிபர் கூட்டத்திற்கு அனுப்பி வைக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கி அவங்க கையில் ஒரு டெய்லி டிவோஷன் கொடுக்குறோம். பெற்றோர்கள் நீங்கள் டெய்லி அந்த பிள்ளைங்க அதை திறந்து பைபிள் போர்ஷனை வாசித்து அந்த டிவோஷனை வாசித்து ஜெபம் பண்ண உற்சாகப்படுத்தும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். செவ்வாய்க்கிழமை வழக்கம்போல நம்முடைய பெண்கள் ஐக்கிய சங்கமானது காலை 10 மணிக்கு கூடும். அதைத் தொடர்ந்து பெண்கள் ஐக்கிய சங்க கூட்டம் நடைபெறும். பெண்கள் ஐக்கிய சங்கத்தினர் நீங்கள் பங்கு பெறும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாட்களிலும் நம்முடைய திருச்சபையின் அர்ப்பண ஸ்தோத்திர பண்டிகைக்காக பெண்கள் ஐக்கிய சங்கத்தினர் ஒரு சிறப்பான தங்க காணிக்கையை ஏலமாக விட இருக்கிறார்கள். ஒரு ஜோடி கம்மல் அவர்கள் ஏலத்துக்கு விட இருக்கிறார்கள். ஆராதனை முடிவிலே இந்த ஒரு ஜோடி கம்மல் ஏலத்துக்கு விடப்படும். இந்த ஏலத்தொகையானது பெண்கள் ஐக்கிய சங்கத்திற்கு போய் சேரும் என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். சபையின் மக்கள் உற்சாகத்தோடு ஏலத்தில் பங்கு பெறும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் 30ஆம் தேதி சனிக்கிழமை பசுமலை ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி சிற்றாலயத்தில் வைத்து நடைபெற இருக்கிறது. ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் அதாவது திருமணத்திற்கு முன்பதாக கொடுக்கப்படுகிற ஆற்றுப்பணியானது நமக்கு தேவை. எனவே திருமணத்திற்கு ஆயத்தமாகிற பிள்ளைகள் இதை பயன்படுத்திக் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய ஆலயத்திலே நடக்கும் ஒவ்வொரு திருமண ஆராதனையிலும் ஒரு சிறப்பான காணிக்கை ஏறெடுக்கப்படும். நம்முடைய ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த காணிக்கையானது வேறு எதற்குமே பயன்படுத்தப்படாது. அந்த காணிக்கை மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு ஒரு சீர்வரிசை கொடுப்பதற்கு நாம் அதை பயன்படுத்துவோம். அது கிறிஸ்தவங்களாக தான் இருக்கணும் இல்லை, இந்துக்களுக்கும் அது உண்டு. இந்த ஆண்டிலே இந்த நாட்களிலே நம்முடைய ஜேம்சி மாடக்குளத்தின் பொறுப்பாளராக இருக்கிற அருமையான தாயார் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவருடைய மகளுக்கு திருமண காரியங்கள் ஒழுங்காக இருக்கிறது. அவர்கள் இந்து பாரம்பரியத்தை சேர்ந்தவர்கள், ஆனாலும் கிறிஸ்தவ விசுவாசத்திலே தங்களை வேறொன்றிய கட்டினவர்கள். எனவே அவருடைய ரிக்வெஸ்ட்டை ஏற்று இன்றைக்கி நம்முடைய திருச்சபையின் சார்பாக ஒரு டபுள் காட்டும் மெத்தையும் ஒரு கிரைண்டரும் ஒரு குக்கரும் 25 கிலோ அரிசியும் எண்ணெயும் பருப்பும் கொடுத்து நம்முடைய திருச்சபையின் சீர்வரிசையாக அவர்களுக்கு கொடுக்க இருக்கிறோம். நம்முடைய திருச்சபையின் சார்பாக அந்த குடும்பத்தை வாழ்த்து வருகிறோம். அருமையான அம்மாவும் மகளை எந்திரிச்சு நிற்கலாம். ரைட், இப்படி திரும்பி காங்கிரிகேஷனை பார்த்து நிற்கணும். இந்த குடும்பத்திற்கு நாம் இன்றைக்கு கொடுக்க இருக்கிறோம். ஆராதனை முடிவிலே அவர்கள் அதை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கு சாட்சியாக வாழும்படி நம்படி கேட்டுக்கிறேன். காட் பிளெஸ் யூ. தேங்க்யூ. அன்பானவர்களே, பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி நம்முடைய திருச்சபையின் அர்ப்பண ஸ்தோத்திர பண்டிகையானது சிறப்பாக கொண்டாட திட்டமிட்டு அதற்கான ஆயத்தங்கள் ஏறெடுக்கப்படுகிறது. எனவே அர்ப்பண ஸ்தோத்திர பண்டிகையிலே அனைவரும் உற்சாகமாய் பங்கு பெறும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வருகிற நாட்களிலே உங்கள் இல்லத்திற்கு கவரானது கொண்டு வந்து கொடுக்கப்படும் என்பதையும் அன்போடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆசீர்வாத தட்டுகள், அதாவது ஆலய வளர்ச்சி சிறப்பு தட்டுகளை வைக்க ஆசைப்படுகிறவர்கள் உங்கள் பெயரை குருவானவரை பார்த்து நீங்கள் கொடுக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வருகிற 26ஆம் தேதி அது நம்முடைய குடியரசு தினம். அன்றைக்கு குடியரசு தினத்திலே காலையிலே நம்முடைய ஆலயத்திலே கொடியேற்றி பின்பு காலை சரியாக 10 மணிக்கு நம்முடைய கம்யூனிட்டி ஹாலில் வைத்து ஒரு தையல் பயிற்சி பள்ளி, பெண்களுக்கான தையல் பயிற்சி பள்ளியை நாம் துவங்க இருக்கிறோம். அது 6 மாத காலம் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டோடு நமக்கு நடத்தி கொடுக்கப்பட இருக்கிறது. எனவே வருகிற 26ஆம் தேதி அந்த சிறப்பு நிகழ்ச்சியான நடைபெற இருக்கிறது. சபையார் பங்கு பெறும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக 26ஆம் தேதி காலை 11 மணிக்கு ஒரு சிறப்பு ஞானஸ்நான ஆராதனை ஒன்று நடத்த தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய முத்துப்பட்டி சபையிலும் நம்முடைய சபையிலும் இன்றைக்கு புதிதாய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்தவர்களுக்கு அந்த ஞானஸ்நானம் கொடுக்க இருக்கிறோம். எனவே இதுவரைக்கும் ஞானஸ்நானம் பெறாத பிள்ளைகள் யாரினும் இருந்தால் உங்கள் பெயர்களை நீங்கள் கொடுத்து அந்த ஞானஸ்நான ஆராதனையில் பங்கு பெறும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஞானஸ்நான ஆராதனையானது ஒரு முழுக்கு ஞானஸ்நான ஆராதனையாக, பருவம் கடந்தவருடைய ஞானஸ்நான ஆராதனையாக நடைபெறும் என்பதை அன்போடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த வார காணிக்கை விவரம். ஞாயிறு காலை பை காணிக்கை 16,036 ரூபாய். சந்தா காணிக்கை 17,130 ரூபாய். ஸ்தோத்திர காணிக்கை 5,700 ரூபாய். பிறந்தநாள் திருமண நாள் காணிக்கை 700 ரூபாய். ஏழைகளுக்கான காணிக்கை ரூபாய் 1000. ஜேஎம்சிக்கான காணிக்கை ரூபாய் 3000. கடந்த நாளிலே
15ஆம் தேதி ஒரு குடும்பம் தங்களை முழுமையாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்து இந்து பாரம்பரியத்திலிருந்து நம்முடைய திருச்சபையிலே சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் ஞானஸ்நான காணிக்கையாய் வந்த தொகை ரூபாய் 5000. ஆக மொத்தம் கடந்த வாரத்திலே 48,566 ரூபாய்கள் காணிக்கையாய் பெறப்பட்டிருக்கிறது. காணிக்கப்படுத்த ஒவ்வொரு கரங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்முடைய கிதியோன் வேதாகம விநியோக ஊழியத்திற்காக கடந்த வாரத்திலே நாம் சிறப்பு காணிக்கையை நாம் படைத்தோம். அந்த 2 ஆராதனைகள் வந்த காணிக்கை ரூபாய் 30,000. மிகவும் நன்றி பெருக்கோடு கூட கிதியோன் சங்கத்தினர் அந்த காணிக்கை பெற்று சென்றிருக்கிறார்கள். நம்முடைய சபைக்கு அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்க சொன்னார்கள். காணிக்கை படைத்து இந்த வேதாகம விநியோக ஊழியத்தை தாங்கின சபையாரை அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. திருமண அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை மதுரை ராமநாதபுரம் திருமண்டலம் சொக்கலிங்க நகர் ஆயர் வட்டம் நல்ல சமாரியன் திருச்சபை அங்கத்தினரான திரு கண்ணன் திருமதி பரிபூர்ணம் அவருடைய மகன் ஜான் ஜெரிஃபருக்கும், தூத்துக்குடி நாசரேத் திருமண்டலம் டூவிபுரம் ஆயர் வட்டத்தை சார்ந்த திரு வெலிங்டன் அருள்ராஜ் கென்னடி திருமதி பத்மாவதி அவருடைய மகள் ஜெனிஷா மேத்லின் ரீனாவுக்கும் திருமணம் நடைபெற ஆண்டவருடைய கிருபையினாலும் பெற்றோருடைய முயற்சினாலும் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை அன்போடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது இவர்களுக்கான முதலாம் அறிக்கையாகும். இவர்களை திருமணத்தில் இணைக்கக்கூடாதபடி நியாயமான காரணம் ஏதாகிலும் இருந்தால் அதை எழுத்து வடிவிலே சபை குருவானவருக்கு தெரிவிக்க கேட்டுக்கொள்கிறேன். இது இவர்களுக்கான முதலாம் அறிக்கை. வருகிற நாளிலே பிறந்தநாள் கொண்டாடுகிறவர்கள் திருமணநாள் கொண்டாடுகிற பெயர்களை வாசிக்க கேட்போம். 18ஆம் தேதி திருமதி ஃப்ளோரா ஜாஸ்மின் பிரேம்குமார், செல்வி ரெனில் கிருபா, திருமதி அருணாதேவி பாலசேகர். 19ஆம் தேதி திரு ஏ ஆண்ட்ரூ, திருமதி டயானா புனிதவதி, திரு ஞானதுரை ராஜா. 20ஆம் தேதி டாக்டர் எம் ஜான் ஆண்ட்ரூ, திரு ராஜா சுந்தர் சிங். 21ஆம் தேதி திருமதி ஜெரினா ராஜா சிங், திருமதி கே குரேசி. 22ஆம் தேதி திருமதி சுகன்யா பால் டூடி. 23ஆம் தேதி திருமதி மெர்சி கிளமெண்ட், திருமதி விக்டோரியா சாம், பேபி லெவினா பிளஸட், திருமதி சாந்தி பெருமாள் தங்களுடைய பிறந்த நாளை நினைவுற இருக்கிறார்கள். திருமண நாளை நினைவு கூறுகிற தம்பதியுடைய பெயர்களை வாசிக்க கேட்போம். 17ஆம் தேதி திரு பால் முத்துச்சாமி, திருமதி மேரி பால் தம்பதியினர். திரு பி சோமன், திருமதி சுதா சோமன் தம்பதியினர். 18ஆம் தேதி திரு சாமுவேல் ஜான்சன், திருமதி நேசமணி ஜான்சன் தம்பதியினர். 19ஆம் தேதி திரு ஜவஹர், திருமதி அனிதா ஜவஹர், திரு ஜெரால்ட் ரோஜ், திருமதி மோனிஷா ஜெரால், திரு பி சாமுவேல் ஜெகதீஷ், திருமதி எஸ்தர் பிரபா ஜெகதீஷ், திரு ஜே ஹோமர்குமார், திருமதி பீனா ஹோமர்குமார், திரு ஆலிஸ் பிலிப், திருமதி லீமா ரோசி தம்பதியினர். 20ஆம் தேதி திரு ஆர் சந்திரன், திருமதி புனிதா சந்திரன் தம்பதியினர். 21ஆம் தேதி திரு அசோக் பாபுராஜ், திருமதி ரெபேக்காள் அசோக், திரு ஜான்சன், திருமதி கிருஷ்ணவேணி தம்பதியினர். 22ஆம் தேதி திரு ஜே சாம் ஜெகன்ராஜ், திருமதி ஜெனிஃபர் சாம் தம்பதியினர்கள் தங்களுடைய திருமண நாளை நினைவு கூற இருக்கிறார்கள். இவர்களுக்காக அன்போடு வாழ்த்துகிறோம். நாம் தலைகளை தாழ்த்தி அருமை பிள்ளைகளுக்காக செபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, முதல் அறிக்கையை வாசிக்க கேட்ட அருமையான ஜெரிஃபருக்காக மேத்லினுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். திருமணத்தில் இணைக்கப்பட போகிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த திருமண காரியத்திற்காக பெற்றோர்கள் எடுக்கிற எல்லா சிறப்பு முயற்சிகளும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட விசேஷமாய் தங்களுடைய பிறந்த நாளையும் திருமண நாளை நினைவு கூறுகிற அன்பு தம்பதியினரே உடைய கருத்தில் படைக்கிறோம். கர்த்ததாமே பிள்ளைகள் காண்கிற புதிய ஆண்டையும் அவர்கள் காண்கிற புதிய திருமண ஆண்டையும் அவர்களுக்கு ஆசீர்வதித்து நன்மையினாலும் கிருபினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி வாழ்வின் தேவாதர்களை சந்தித்து சுவாமி உமக்கு சாட்சியாய் ஜீவிக்க கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம்
ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன். ஜெரிஃபர் இருக்கிற இடத்துல எந்திரிச்சுக்கலாம். முதல் அறிக்கை வாசிக்கிட்ட அருமையான சகோதரனை வாழ்த்துவோம். நம்ம எல்லா கரங்களை தட்டி அவளை ஏற்படுவார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. இப்பொழுதும் நம்முடைய தேவனுடைய வார்த்தைக்கு ஆயத்தமாகும் வண்ணமாக முதலாம் காணிக்கை பாடி பாடலை மயங்கும் தாசனை என்கிற பாடலை பாடி கர்த்தருக்கு காணிக்கை படைத்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் ஆயத்தமாகும். காணிக்கை பாடல் 325 பாமாலை. இதை மையமாக கொண்டு
தேவனுடைய சாட்சி இவர்கள் வைப்பதற்கு என்ன காரணம்? தேவனுடைய சாட்சியை இவர்கள் எப்படி நிறைவேற்றுகிறார்கள்? தேவனுடைய சாட்சியுடைய வழிநடத்துதல் எப்படி இருந்தது என்பதை நாம் இவருடைய வாழ்க்கையில நாம் காண போகின்றோம். முதலாவதாக தேவனை இவர்கள் ஏன் சாட்சியாக வைக்க என்ன காரணம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, யோனத்தானும் தாவீதும் ஆண்டவரை அளவுக்கு அதிகமாக நேசித்தார்கள். அருமையானவர்களே, பழைய ஏற்பாட்டு பகுதியிலே ஒரு தீர்க்கதரிசி கர்த்தர் இதை சொன்னார் என்று சொல்லி அரசனுக்கும் மக்களுக்கும் சொல்லும் பொழுது ஆண்டவரை குறித்த ஒரு பயம் இருந்தது. அவர் சொன்ன காரியத்தை அவர்கள் நிறைவேற்றும் பொழுது அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணும் பொழுது அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் என்பதை நாம் பழைய ஏற்பாட்டிலே நாம் காண முடிகிறது. அப்படிப்பட்ட அந்த காலங்களிலே தாவீதும் யோனத்தானும் கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய அவர் சொன்ன காரியங்களுக்கு அவர்கள் கீழ்ப்படிந்து ஆண்டவரை நேசிக்கின்றவர்களாக காணப்பட்டார்கள். அது மாத்திரமல்ல, யோனத்தான் தாவீதை நன்கு அறிந்திருந்தார், தாவீது யோனத்தானை நன்கு அறிந்திருந்தார். யோனத்தான் தாவீது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு ராஜாவாக முன்குறிக்கப்பட்டவர் என்பதை அறிந்திருந்தார். இரண்டாவதாக, கர்த்தரின் திட்டத்தை ஆண்டவர் தாவீதின் மூலமாக நிறைவேற்றப் போகிறார் என்பதை தாவீதை குறித்து அறிந்திருந்தார். தாவீது, நான் ஒரு காலத்திலே அரசனாக வருவேன், அரசனாக வருவதற்கு யோனத்தான் ராஜாவாக வர வேண்டும், ஆனால் அவன் என்னை கடவுளுடைய சித்தத்திற்கு முழுமையாக அறிந்து எனக்கு விட்டு கொடுக்கின்ற ஒரு சூழ்நிலை. அதனால யோனத்தானுடைய சிநேகத்தை தாவீது அறிந்திருந்தவராக இருந்தார். அன்னையானவர்களே, இவர்கள் இருவரும் தேவனுடைய திட்டத்தை நம்பினவர்களாக காணப்பட்டார்கள். அது மாத்திரமல்ல, தங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் வழிநடத்தி வந்த பாதைகளெல்லாம் அவர்கள் மேன்மையை ஆண்டவருக்கு பயந்து அதை அனுபவித்தவர்களாக காணப்பட்டார்கள். அருமையானவர்களே, தேவன் ஒரு மனிதனை முன்குறித்திருந்தார் என்றால், அல்லது தேவன் ஒரு காரியத்தை முன்பாக சொல்லி இருந்தார் என்றால் அதை சரியாக நேர்த்தியாக நடத்தி முடிப்பார் என்கின்ற தேவனை பற்றிய அறிவு அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட்டிருந்தனாலே தேவனை சாட்சியாக அந்த இடத்துல வைப்பதற்கு காரணமாக அமைந்தது. அருமையானவர்களே, இவர்களுடைய வாழ்விலே தேவனை சாட்சியாக வைத்து அனுபவித்திருப்பதாக அவர்கள் கடந்து சென்றவர்களாய் காணப்பட்டார்கள். தேவனுடைய அதிகாரத்திற்கு தங்களை முழுமையாகவே அவர்கள் கீழ்ப்படிந்திருந்தவர்களாய் காணப்பட்டார்கள். அது மாத்திரமல்ல, தேவனுடைய சாட்சியை, தேவனை சாட்சியாக வைக்கின்ற ஒரு அனுபவத்திற்காக அவர்கள் இருந்தார்கள். அருமையானவர்களே, நாமும் கூட ஆண்டவரை எந்த அளவுக்கு அறிந்து விசுவாசிக்கிறவர்களாய் நாம் காணப்படுகின்றோம். யோவான் 10ஆம் அதிகாரத்திலே 15ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் என்னுடையவைகளை அறிந்திருக்கிறேன், என்னுடையவைகளும் என்னை அறிந்திருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, நாம் ஆண்டவரை அறிந்து கொள்ளும் பொழுது அவரை எந்த அளவுக்கு அறிந்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவரை நாம் சாட்சியாக வைத்து நாம் ஜீவிக்கக்கூடியவர்களாய் மாறுவோம். இரண்டாவதாக, தேவனுடைய சாட்சியை இவர்கள் எப்படி தன்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கும்போது, யோனத்தானும் தாவீதும் தேவனை சாட்சியாக வைத்தார்கள். அது மட்டுமல்ல, கடவுளுக்கு சாட்சியாகவே இவர்கள் மாறினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஒரு நாள் வந்தது, தாவீது ராஜாவாக அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டு சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கிறான். 1 சாமுவேல் 31ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே சவுலும் அவருடைய 3 குமாரர்களும் மரித்து விட்டார்கள். ஆனால் தாவீதுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய உள்ளத்திலே உணர்த்தினார். 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது 1ஆம் வசனத்திலே, யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது தாவீது வீட்டில் இன்னும் மீதியாக இருக்கிறார்களா என்று சொல்லி
தாவீது அங்கு சபைகளிலே கேட்கக்கூடியவராய் இருக்கிறார். யோனத்தானின் நிமித்தமாக யோனத்தான் பண்ண அந்த உடன்படிக்கை நினைவு கூறப்படுகின்றது. அது மாத்திரமல்ல, 3ஆம் வசனத்தை பார்க்கும்போது தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயவு செய்யும்படி அவன் வீட்டாரே யாரொருவன் இன்னும் மீதியாய் இருக்கிறானா என்று விசாரித்தார். யோனத்தான் நிமித்தம் அவருடைய உடன்படிக்கை புதுப்பிக்கப்படுகிறது. தேவன் நிமித்தம் தேவனை சாட்சியாக வைத்த அந்த காரியம் உயிர்ப்பிக்கப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பார்க்கிறோம். யோனத்தானின் மகன் மேல்போசே ராஜாவுடைய பந்தியிலே அமர்ந்து அவரோடு கூட போஜனம் பண்ணுகின்ற ஒரு வாக்கியத்தை பெற்றுக்கொண்டார். அருமையானவர்களே, தாவீது ஆண்டவருடைய சாட்சியை நினைவு கூர்ந்து அவருடைய சாட்சியை தன்னுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்துகிறவராய் அவர் காணப்படுகின்றார். அது மாத்திரமல்ல, சபையுடைய எல்லா இடங்களையும் உடைமைகளையும் சீவா என்கின்ற சபையுடைய வேலைக்காரனை அழைத்து அவர்களை கொடுத்து, நீ இதை முழுமையாக பொறுப்படுத்து உன் எஜமானுடைய குமாரனுக்கு நீ பணி செய் என்று சொல்லுகின்றார். அருமையானவர்களே, தேவனுடைய சாட்சி 1 சாமுவேல் 20:42 என்னுடைய சந்ததிக்கும் உன்னுடைய சந்ததிக்கும் தேவன் நடுநிற்கிறார் என்கின்றதை தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் என்னை ராஜாவாக இப்பொழுது வைத்திருக்கிறார். ஆண்டவர் என்னை ராஜாவாக வைத்திருக்கும் பொழுது ஆண்டவரை சாட்சியாக வைத்த நான் அவருடைய காரியத்தை நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சாட்சியாகவே தாவீது மாறுகின்றார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, 3ஆவதாக பார்க்கும்போது தேவ சாட்சியின் வழியாக வழிநடத்தப்படுதல். அருமையானவர்களே, 2 பேரும் ஆண்டவரை நன்கு அறிந்திருந்தவர்களாக இருந்தார்கள். நன்கு அறிந்திருந்த அவர்கள் ஆண்டவருக்கு சாட்சியாகவே அவர்கள் இருந்தார்கள். தேவனை மாத்திரமே சாட்சியாக வைத்திருந்தார்கள். ஆண்டவரை அறிந்திருந்தார்கள். ஒருவேளை நல்லா நம்ம அறிஞ்சிருந்தாதான் அவங்க சாட்சி கையெழுத்து கொள்வதற்கும் சாட்சி சொல்வதற்கும் நம்ம கூப்பிடணும். அதனால யோனத்தானும் தாவீதும் ஆண்டவரை நல்லா அறிஞ்சு அனுபவித்திருந்தார்கள். அதனால தேவனை அவர்கள் சாட்சியாக வைத்திருந்தார்கள். தேவனை சாட்சியாக வைத்திருந்ததால தேவன் அவர்களை சாட்சியாகவே வாழ்வதற்கு ஆண்டவர் அவர்களோடு இருந்து செயல்பட்டார் என்று நாம் பார்க்கின்றோம். சங்கீதம் 32:8 சொல்கிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். இது தாவீதுடைய சங்கீதமாக இருக்கிறது. தாவீது என்னை அவர் போதித்து அவர் எனக்கு கற்றுக் கொடுத்து என் மேல் கண் வைத்து வழிநடத்துகின்ற ஆண்டவராய் இருக்கின்றார் என்று சொல்லி இங்கு சாட்சி சொல்லுகின்றவராய் காணப்படுகின்றார். அருமையானவர்களே, நாமும் கூட ஆண்டவரை எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறோமோ, எந்த அளவுக்கு ஆண்டவரோடு கூட இணைந்து செயல்படுகின்ற ஒரு வாழ்க்கை காணப்படுகிறதோ, அப்பொழுது நாம் ஆண்டவரை சாட்சி உள்ளவர்களாக நாம் வைப்போம். ஆண்டவர் நம்ம இந்த உலகத்தில் சாட்சி உள்ளவர்களாக ஆண்டவருடைய சித்தத்தை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக ஆண்டவர் மாற்றுகிறவராக இருக்கிறார். அப்படியே நாம் மாறும் பொழுது நேருக்கு ஆசீர்வாதம் உள்ளவர்களாக நாம் மாற்றப்படுவோம். அதை ஆண்டவர் இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவாக வந்து வெளிப்படுத்தி அதை செயல்படுத்தினார். அவருடைய சீசர்களை சாட்சியாக உருவாக்கினார். நம்மையும் சாட்சியாக உருவாக்கி கொண்டிருக்கிறார், உருவாக்கியிருக்கிறார். இருந்தவாறே அன்பினுடைய ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். அன்பின் ஆண்டவரே, யோனத்தானும் தாவீதும் உம்மை சாட்சியாக வைப்பதற்கு காரணம் அளவுக்கு அதிகமாய் உம்மை நேசித்தார்கள், அறிந்திருந்தார்கள். தேவனுடைய சாட்சியாகவே அவர்கள் மாறினார்கள். சாட்சியாக மாறுவதற்கு நீதானே அவர்களோடு கூட இருந்து அவருடைய கரம் பிடித்து நீ வழிநடத்தி அவர்கள் கற்றுக் கொடுத்து போதித்தீர். அதே போல இருக்கிற ஒவ்வொருவரும் மோசமாக வருவதற்கும்
நமக்கு சாட்சிகளாய் இருப்பதற்கும் கர்த்தர் கிருபை தந்து உலகத்திற்கு சாட்சிகளாய் வாழ ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டுமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நாம் இரண்டாம் பாயிண்டை படிக்கும் வண்ணமாக 286 சிலுவை கீர்த்தனை பாடி கர்த்தருக்கு நன்றி திருவிருந்துக்கு நம்மையும் ஆயத்தப்படுத்துவோம். தந்தானை துதிப்போமே, ஒரு சபையாரை கனி பாடி தந்தானை துதிப்போமே. ஸ்தோத்திர காணிக்கை செலுத்தணும், உண்டாவது ஸ்தோத்திர காணிக்கை செலுத்தணும். எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் இந்த திருச்சபையை சாட்சியாய் வைத்துள்ளதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லுவோம். தாவீதும் யோனத்தானும் கடவுளை அறிந்ததினாலே கடவுளை தங்களுக்கு சாட்சியாக வைத்தார்கள். இன்றைக்கும் நீங்கள் நானும் சாட்சியாக வாழ வேண்டாம். இந்த தாவீதையும் யோனத்தானை போல கடவுளை அறிந்த அறிவு நமக்கு தேவை. ஆண்டவரே, எங்கள் சாட்சியின் வாழ்க்கைக்கு உண்மையே சாட்சியாக நான் வைக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணிப்போம். சாட்சியாக நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது தேவன் நம்மை சாட்சியாக மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். யோனத்தானுடைய குடும்பத்திற்கு தாவீது செய்த ஒரு பெரிய உதவி, அது அவனுடைய சாட்சியின் அடையாளம். எனவே ஆண்டவரே, நாங்கள் சாட்சியாய் உம்மை வைக்கும் பொழுது நாங்கள் பிறருக்கு சாட்சியான ஒரு வாழ்க்கை வாழ்வது சுவாமி. இந்த தாவீதை போல நாங்களும் சாட்சியாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா என்று சொல்லி அர்ப்பணிப்போமா? நாம் சாட்சியாக வாழ நம்மை அர்ப்பணிக்கும்போது நான் உண்மையிலே கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொன்ன ஆண்டுடைய வாக்குப்பட்டோம். இந்த ஆண்டுகளை நம்மோடு கூட இருக்கிறோம். அப்பா, நான் உனக்கு சாட்சியாக ஜீவிக்கும்படி எங்களுடைய கண்ணை வைத்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லும் என்று சொல்லி ஆண்டுடைய சமத்தில் நாம் காத்து நிற்கிறோம். இந்த நல்ல ஆராதனைகளை நாம் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மீண்டும் ஆண்டுகளே ஒரு திருவிருந்தாளர் நாங்கள் கொண்டு வருகிற கிருபையை ஏற்று தந்திருக்கிறேன்.
உம்முடைய திருப்பதியில் பங்கேற்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை வந்து உம்முடைய சமூகத்தினருடைய வாழ்வை ஏற்றுகளை பெருமூச்சுகளை இறக்கி வைத்திருக்கிறேன். இந்த அருமையான நிலையிலே கர்த்தர் ஆசீர்வாதம் வழங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்கள் விசுவாசத்தோடு உங்களுக்கு ஏற்பட்ட எல்லா ஜெபங்களுக்கும் ஆண்டவர் வருகிற நாட்களை பதில் தந்து உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்று வேத வசனத்தின்படியாகும் கர்த்தருடைய மகிமை மேல் உதித்தது என்று சொல்லி இவர்கள் எழுதி பிரகாசிக்கிற ஒரு அனுபவத்தை தரபடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த நாங்கள் வெறுமையால் அல்ல சுவாமி, எங்களுக்கு முன்னால் வாழ்ந்து ஓடி மனிதனை ஜீவித்து முடித்த வேதத்தின் பாத்திரங்களை நாங்கள் சுமந்து செல்லப்படாமல் கடந்து செல்ல நிற்கிறதில்லாமே. ஒரு யோனத்தானை போல ஒரு தாவீதை போல நாங்களும் வந்து சாட்சியுள்ள வாழ்க்கையாய் ஒருவருக்கொருவர் சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆண்டவரே, சுகவீனமாய் பலவீனமாய் இருக்கிற மக்களை கருத்தில் ஒப்படைக்கிறோம். அவர்களை நிலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேசத்திலே ஆண்டவரே நடைபெற்று வருகிற விவசாய போராட்டங்களை கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. ஒரு நல்ல முடிவுக்கு நீர் வரவேற்கிறதுக்காக ஆண்டவரே, கடும் மழையிலும் பனியிலும் ஆண்டவரே போராடி கொண்டிருக்கிற விவசாயிகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். கர்த்தர் இரக்கம் பாராட்டுவீராக. வாழ்வாதாரங்கள் அற்று போகாதபடி எங்கள் தேசத்தை தேவனின் பாதுகாக்கிறபடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாக எங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் அருளுகிற சமாதானம், தேவன் அருளுகிற ஆறுதல், தேவன் அருளுகிற நிம்மதி எங்கள் வாழ்க்கையை காணப்படுத்த தருகிறார்கள். கர்த்தருடைய மகிமை எங்களை சந்தித்ததே எங்கள் நற்செய்தியோடு கூட அந்த சந்தோஷத்தோடு கூட இப்பொழுதே இந்த அடியாரை சமாதானத்தோடு போக வேண்டியது என்று சிறியோரை போல நாமும் சமாதானத்தோடு கடந்து செல்ல தருகிறார்கள். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். தேவதேவனுக்கும் கிருபைக்கும் பராமரிப்புக்கும் கருணையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பியும் ஆசீர்வாதமும் வழங்குகிறோம் உங்கள் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. சேவை செய்ய காட்டுகிறோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக.
சமாதானத்திலே நாம் வருவோம். ஆமென். கர்த்தருடைய